இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல குடும்பம் ஒற்றுமையா இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க எல்லாரும். ஆனால் திடீர்னு ஒரு பகை உணர்வு, மனக்கசப்பு, மூன்றாவது நபரால ஏதாவது பிரச்சனை உள்ள வர்றது, இல்ல இவங்களே தேவையில்லாத வார்த்தைகளை வெளியில விட்டு அந்த பிரச்சனைகள் வந்து பகை உணர்வோடு அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுற நிலைமைக்கு வந்துடும். அந்த அளவு மிகப்பெரிய பகையா மாறிடும். அதாவது அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அக்கா தங்கச்சி, இது மாதிரி இந்த உறவுகள்லாம் மூஞ்சில முழிக்க கூடாத அளவுக்கு வந்து ஒரு பகையோட வெளியில போயிடுவாங்க. மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டு வெளியில கிளம்பிடுவாங்க. அதுல ஒரு சில பேருக்கு வந்து நம்ம தான் வார்த்தையை விட்டுட்டோமோ, தேவையெல்லாம் பேசியிருக்க கூடாதோங்கிற குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அண்ணன் தம்பியோட பிரிஞ்சுட்டேமே, அக்கா தங்கச்சியோட பிரிஞ்சுட்டேமே, நம்ம செஞ்சிருக்க கூடாதோங்கிற குற்ற உணர்வு நிறைய இருக்கும்ல. அவங்க என்ன செய்யலாம்னா, கந்த சஷ்டி கவசம் தினந்தோறும் பாராயணம் பண்ணணும். அந்த முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ண உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்கெல்லாம் அவங்களாம் ஆட்டோமேட்டிக் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சு அவங்களே வந்துருவாங்க. அந்த கந்த சஷ்டி கவசத்துல ஒரு வரி வரும் பாருங்க, எல்லா பகையும் என்றனை கண்டால் நில்லாது ஓட நீ என கருள்வாய் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த வரியை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை விட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் பகை உணர்வெல்லாம் மறந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குடும்பம் திரும்பி ஒற்றுமையாக மாறிடும். அண்ணன் தம்பிச்சு உறவு, அக்கா தம்பி உறவுகள்லாம் திரும்பி ஒற்றுமையாகவே மாறிடுவீங்க. அதனால கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், செல்வ வளர்ச்சி கிடைக்கும், வேண்டாத பகையெல்லாம் போயிடும். பகையே இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக மாறிடுவீங்க. எப்பொழுதுமே உங்கள் குடும்பம் வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தினந்தோறும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. தேங்க்யூ.